நடுரோட்டில் வைத்து இளைஞரை கல்லால் அடித்து கொலை செய்த கும்பல். சிசிடிவி காட்சியை வைத்து கொலையாளிகளை கையும் களுவுமாக பிடித்த போலீஸ். 3 வருடங்களாக நீடித்த முன்பகையே கொலைக்கு காரணம் என விசாரணையில் அதிர்ச்சி தகவல். இளைஞர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? நைட்டு 8 மணி இருக்கும். நடு ரோட்ல வச்சு மணிகண்டனுங்கிற நபரை 4 பேர் கொண்ட கும்பல் சுத்து போட்டு சரமாரியா தாக்கி இருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் மணிகண்டனை காப்பாத்த ஓடி வந்திருக்காங்க. ஆனா பொதுமக்கள் வர்றத பார்த்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அடுத்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மணிகண்டனை மீட்ட பொதுமக்கள் அவரை பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க பரிசோதனை பண்ண டாக்டர் மணிகண்டன் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையை நேர்ல பார்த்த மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அடுத்து அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். அதுல மணிகண்டனை அதே பகுதியை சேர்ந்த வீரா உள்ளிட்ட 4 பேர் அடிச்சு கொலை பண்ண காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அந்த 4 பேரோட வீட்டுக்கும் போய் பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா வீராவும் அவனுடைய நண்பர்களும் வீட்ல இல்ல. இதுக்கிடையில கொலையாளிகள் ஆவடி கோவில் பதாகை பகுதியில பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. இதனால உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் 4 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிளாஷ்பேக் வருது. 2023ஆம் ஆண்டு திருவள்ளூர் கொள்ளுமேடு பகுதியை சேர்ந்த மணிகண்டன் மேல பல கேஸ் இருக்குது. ஜெயில வச்சு இவரும் ஜெகனுங்கிற நபரும் நட்பா பழகி இருக்காங்க. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இவங்களுடைய நட்பு தொடர்ந்து இருக்கு. இதுக்கடையில மணிகண்டனுடைய மனைவிக்கும் ஜெகனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு ஆத்திரமடைஞ்ச மணிகண்டன் தன்னுடைய மனைவியையும் ஜெகனையும் கண்டிச்சிருக்காரு. இதனால நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த விவகாரம் தொடர்பா மணிகண்டன் மேல கடும் கோபத்துல இருந்த ஜெகன் தன்னுடைய நண்பர்களான அசாருதீன் மற்றும் சுந்தர் கூட சேர்ந்து மணிகண்டனை தனியா கூப்பிட்டு போய் அவரை நிர்வாணப்படுத்தி சரமாரியா அடிச்சிருக்காரு. இந்த அவமானத்தை தாங்க முடியாத மணிகண்டன் ஜெகன் மற்றும் அசாருதீன் சுந்தர் உள்ளிட்ட 3 பேரையும் கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. அதன்படி ஜெகனுக்கு போன் பண்ண மணிகண்டன், நாம எல்லாரும் ஒரே ஏரியா, அதனால நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை, நம்ம பிரச்சனைய நாமே பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஜெகனையும் அவனுடைய நண்பர்களையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அப்போ அங்க தன்னுடைய நண்பர்களோட வந்த மணிகண்டன் 3 பேரையும் போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அதுல ஜெகன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. அசருதீனும் சுந்தரம் மட்டும் அந்த கும்பல் கிட்ட வசமா சிக்கிட்டாங்க. இதனால 2 பேரையும் தாக்குன கும்பல் கீழே கடந்த கல்லை எடுத்து அவங்க முகத்தை செதைச்சி கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலை வழக்கு சம்பந்தமா மணிகண்டனை கைது பண்ண போலீஸ் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. சுந்தர் உயிரிழந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி கணவனை மறக்க முடியாம தினம் அழுது மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. அக்காவுடைய நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்ட தம்பி வீரா மாமாவுடைய கொலைக்கு காரணமான மணிகண்டனை பழிக்கு பழி எடுத்தே தீர்வேன்னு சபதம் எடுத்திருக்காரு. இதுக்கிடையில சிறையில இருந்து வெளியே வந்த மணிகண்டன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வீரா மணிகண்டனை கொலை செய்ய தன்னுடைய உறவினர்கள் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஆனா அவருக்கு உதவி செய்ய யாருமே முன் வரல. இதனால தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை நண்பர்களான பிரதீஷ், சக்திவேல், அபித்ராஜ் இவங்க கிட்ட சொல்லி புலம்புன வீரா அவங்களையும் இந்த கொலை திட்டத்துல கூட சேர்த்துக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் மணிகண்டனை கொலை செய்ய அந்த கும்பல் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மணிகண்டன் அதே பகுதியில் உள்ள ஒரு மதுபான கடையில உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் அந்த மதுபான கடைக்கு போயிருக்கு. அப்ப வீராவை பார்த்ததும் மணிகண்டன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா அவரை பின்தொடர்ந்து போன அந்த கும்பல் மணிகண்டனை போட்டு சரமாரியா அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அப்போ வீரா மணிகண்டனுடைய குரல் வளைய மிதிச்சிருக்காரு. மற்ற நண்பர்கள் கீழே கிடந்த கல்லை எடுத்து மணிகண்டனை கொடூரமா தாக்கி கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சிசிடிவி காட்சியை வச்சு வீரா, பிரதீஷ், சக்திவேல் உள்ளிட்ட 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.